ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நல்லா லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்ஸ் டிஜிட் யூனிட் டிஜிட்டை ஒன்றுன்னு பார்க்குறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் நைன் மாறக்கூடிய ஸ்கொயர் ரூட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ பேலன்ஸ் பேலன்ஸ் 3 ப்ராப்ளம்ஸாக நம்ம பார்க்கலாம் வாங்க. 6241 9 ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதை தனியாக வச்சு 2 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. 62ன்னு வந்திருக்கா. 62னா 8 ஆயிடுச்சா 64. வெரி குட். அப்போது வந்து பெரிய நம்பர்னால அதை விட சின்னது 7 7 49. அப்போ இதுவும் 7 இதுவும் 7 போட்டுக்கிட்டீங்க. இப்போ 7 8 எவ்வளோ சொன்னீங்க? 56. ஸோ 56 கம்மி நம்பர்னால பெரிய நம்பர் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் 79 to 1. ஸோ இது ஒரு ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இதை வந்து 1 or 9ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 79 8 8 64 9 9 81 81 பெருசு. ஸோ கம்மியான நம்பர் 8 8 64. அப்போ 8ன்னு போட்டுக்கோங்க. 8 போட்டுட்டிங்களா? இப்போ சொல்லுங்கள். 8 9 72 வந்துச்சுவா? சின்ன நம்பரு. ஸோ இது வந்து பெரிய நம்பர்னால 89 இஸ் த ஆன்சர். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் 1 and 9 திருப்பி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 98. அப்போது 9 9 81. அப்போது 9 times 9 10 90. ஸோ 90 சின்ன நம்பர். இதில் எது ஆன்சர்? 99. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டீங்க. நாளைக்கு வந்து மற்ற டிஜிட் லாஸ்ட் டிஜிட்டோட நம்பரை வச்சு நாம் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.